ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிசி மெஷின்ஸ். ஸோ நம்ம ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். ஸோ டிசி மெஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிவைடட் இன்டூ டூ டைப்ஸ், டிசி ஜென்ரேட்டர், டிசி மோட்டார். அகைன் இந்த டிசி ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சப்டிவைடட் இன்டூ செப்பரேட்லி எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர், செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர். அகைன் இந்த செல்ஃப் எக்ஸைட்டட் டிசி ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீயா டிவைட் ஆகுது. டிசி ஷண்ட் ஜென்ரேட்டர், டிசி சீரிஸ் ஜென்ரேட்டர், டிசி காம்பவுண்ட் ஜென்ரேட்டர். ஸோ சிமிலர்லி டிசி மோட்டர் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் இருக்கு, செல்ஃப் எக்ஸைட்டட் இருக்கு. அகைன் செல்ஃப் எக்ஸைட்டட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் டிவைட் ஆகுது: டிசி ஷண்ட் மோட்டார், டிசி சீரிஸ் மோட்டார், டிசி காம்பவுண்ட் மோட்டார். ஸோ நாம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார். ஸோ ப்ராப்ளம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னா நம்மளுக்கு சம் பேசிக்ஸ் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் ஃபார்முலாஸ் தான் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாஸ் என்னன்னு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேசிக் ஃபார்முலாவில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் வோல்டேஜ். ஸோ V is equal to EB plus IARA. ஸோ EB மீன்ஸ் பேக் EMF, IA னா ஆர்மேச்சர் கரண்ட், RA னா ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அகைன் இதுல இருந்து நான் EB ஈக்குவல் டு கொண்டு வந்தீங்கன்னா V மைனஸ் IARA வரும். So again back EMF formula. So back EMF formula வந்து பாத்தீங்கன்னா EB is equal to P phi ZN by 60A. So P means number of poles, phi flux, Z total conductors, N speed, 60 constant, A number of parallel path. So EB is directly proportional to N phi. Actually இந்த formula தான் இதை வந்துட்டு இந்த P ZN 60A இதை கான்ஸ்டன்டா எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? அதனால அந்த ஃபார்முலாவை ரீரைட் பண்றாங்க. EB is directly proportional N phi ன்னு எழுதலாம். ஓகேவா? ரிமைனிங் எல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ நம்மளால என்ன பண்ண முடியும்? EB is directly proportional N phi ன்னு எழுத முடியும். நெக்ஸ்ட் ஷண்ட் ஃபீல்டு வோல்டேஜ் VSH equal to ISH RSH. ISH means ஷண்ட் ஃபீல்டு கரண்ட், RSH means ஷண்ட் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். இதுல இருந்து நீங்க ISH equal to கொண்டு வந்தீங்கன்னா VSH divided by RSH ன்னு வரும். So next formula line current. Line current IL is equal to IA plus ISH. So IA is nothing but armature current, ISH is shunt field current. Next formula mechanical power. So PM is equal to EB IA. So EB நான் முன்னாடியே சொல்லிட்டேன், IA உங்களுக்கு தெரியும். Next torque. So torque எக்ஸாக்ட் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது 0.1595 IA PZ by A நியூட்டன் மீட்டர் யூனிட். ஓகேங்களா? இது எக்ஸாக்ட் ஃபார்முலா. ஸோ இதில் வந்து நான் அங்கே சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் எல்லாம் ப்ரொபோஷனல் எடுத்துன்னு போயிடுறாங்க. ஸோ அப்போ என்ன 0.159 PZ by A இது என்னது ப்ரொபோஷனலாக எழுதுறாங்க. ஸோ அப்போ டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 5IA. ஸோ இந்த 5IA மட்டும் நம்மளுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகட்டும். ஸோ அப்போ ஃபார்முலா வந்து பார்த்தோன்னா டார்க் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் 5IA. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய பேசிக் ஃபார்முலாஸ். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா இது கேட் 2020ல கேட்டிருக்காங்க. ஸோ a 220 volt DC shunt motor takes 3 amps at no load. It draws 25 amps when running at full load at 1500 RPM. The armature and shunt resistance are 0.5 ohm and 220 ohm respectively. The no load speed in RPM is. So அப்ப क्वेश्चन கேக்குறது வந்து நான் பாத்தீங்கன்னா no load speed கேக்குறாங்க. So இந்த ப்ராப்ளம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கனெக்ஷன் டயக்ராம் பார்த்துருவோம். ஸோ உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு. ஸோ இது என்ன கனெக்ஷன் பாத்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார். ஓகேவா? நம்மளோட கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டிசி ஷண்ட் மோட்டார், அதனோட டயக்ராம் தான் இது. ஸோ டிசி ஷண்ட் மோட்டார்னா ஆர்மேச்சரும் ஃபீல்டும் பேரலல் இருக்கும். ஸோ அதான் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ஆர்மேச்சர், இது ஃபீல்டு, ரெண்டும் பேரலாக ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இன்புட் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா V. ஸோ டிசி இன்புட் வோல்டேஜ் V. ஸோ ஆக்சுவலாக இங்கேருந்து லைன்லேருந்து வர கரண்ட் லைன் கரண்ட் IL. ஸோ அந்த IL தான் ரெண்டா டிவைட் ஆகுது. டிவைட் ஆகிட்டு ஆர்மேச்சரில் போகிற கரண்ட் IA, ஷண்ட் ஃபீல்டில் போகிறது ISH. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ கிவன் டேட்டா எழுதலாம். So given data வந்து பாத்தீங்கன்னா 220 volt. அப்பனா voltage is equal to 220 volt. Then
DC shunt motor takes 3 amps at no load. ஸோ அப்போ லைன் கரண்ட் கொடுத்துருக்காங்க அட் நோ லோடு. ஓகேவா? ஸோ அப்போ நோ லோட் லைன் கரண்ட், ஓகே, நோ லோட் IL is equal to 3 amps. ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா it takes 25 amps when running at full load. ஸோ அப்போ full load IL is equal to 25 amps. ஓகேவா? at 1500 RPM. அப்பனா என்னது? full load speed is equal to 1500 RPM. The armature and shunt resistance are 0.5 ohm and 220 ohm respectively. So அப்ப armature resistance RA is equal to 0.5 ohm. Shunt field resistance, okay, shunt field resistance means RSH is equal to 220 ohm. So நம்மளை கேட்கறது no load speed, full load speed கொடுத்துருக்காங்க, பட் நம்மளை கேட்கறது no load speed. ஸோ அப்போ given டேட்டாவை எழுதிட்டேன். ஸோ ஒரு given டேட்டாவை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தெரிகிற ஃபார்முலாவை நம்ம எழுதி வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த ப்ராப்ளம் தெரியுதா தெரியலையான்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓகேவா? ஸோ நம்ம அனலைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளாக வந்துட்டு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த ப்ராப்ளத்தை சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து டிசி ஷண்ட் மோட்டார். டிசி ஷண்ட் மோட்டரோட ஃபார்முலாஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்டே டிஸ்பிளே பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா நோ லோட் ஸ்பீட் கேட்குறாங்க. எப்பவுமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண போறீங்கன்னா என்ன கேட்குறாங்களோ அது ரிலேட்டடாக என்ன ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதணும். ஸோ சிம்பிளாக நம்ம என்ன பண்ணலாம், ஸ்பீடு இருக்கிற ஃபார்முலா எழுத போகிறோம். ஸோ ஸ்பீடு இருக்கிற ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்பீடு இருக்கிற ஃபார்முலா என்னென்ன இருக்கு? EB is directly proportional speed and flux. ஓகேவா? இன்னொரு ஈக்குவேஷன் இருக்கு, EB is equal to P5ZN by 60A. இந்த ஈக்குவேஷன் தான் நம்மகிட்ட இருக்கு. EB அதாவது வந்து பார்த்தா ஸ்பீட் வர ஈக்குவேஷன். ஸோ இதில் நான் ரெண்டுத்துல எந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன். ஏன் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுக்கலனா, நம்ம கிவன் டேட்டாவை வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது நம்மளுக்கு எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ எடுத்தால் நம்மளால சால்வ் பண்ண முடியாது. ஏன்னா P இல்லை, ஓகேவா, Z இல்லை, A இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ எந்த கிவன் டேட்டாவுமே இல்லைன்னும் போது நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராப்ளத்துக்கு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷனே போதும். ஓகேவா? இந்த ஈக்குவேஷனே போதும். அதனால் நம்மள இதை வச்சே சால்வ் பண்ண முடியும். எப்பவுமே ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பீடு கேட்குறாங்க, ஒரு பேக் EMF கொடுத்துட்டு இன்னொரு பேக் EMF கேட்குறாங்க அப்படின்னாலே இந்த ஈக்குவேஷன் தான் வரும். எப்பவுமே ஒரு ஸ்பீடு கொடுத்துட்டு இன்னொரு ஸ்பீடு கேட்டானா, இல்லைனா ஒரு EMF கொடுத்துட்டு இன்னொரு EMF, அதாவது என்னது, நோ லோடில் கொடுத்துட்டு ஃபுல் லோடில் கேட்குறாங்க, இல்லை ஃபுல் லோடில் கொடுத்துட்டு நோ லோடில் கேட்குறாங்க. அப்போனா கண்டிப்பாக இந்த ஈக்குவேஷன் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். EB is directly proportional speed and flux. இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தோன்னா ஷண்ட் மோட்டர். ஷண்ட் மோட்டாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஷண்ட் மோட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளக்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா மாறிடும்? EB is directly proportional ஸ்பீடுன்னு சேஞ்ச் ஆகிடும். ஓகேவா? அப்போ எனக்கு ஸ்பீடு தெரியணும்னா எனக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் வேணும். என்னது? EB. ஸ்பீடு தெரியணும்னா எனக்கு ஒரே ஒரு வேல்யூ வேணும் தான், என்னது? EB. அப்போ EB ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஸ்பீடு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இங்கே நோ லோடு ஃபுல் லோடுன்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. நோ லோடு ஃபுல் லோடுன்னு ரெண்டு கேட்டகரி இருக்கு. அதனால நான் வந்துட்டு நோ லோட 1ன்னு எடுத்துக்கிறேன், ஃபுல் லோட 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, நோ லோட 1ன்னு எடுத்துக்கிறேன், ஃபுல் லோட 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ EB1 is directly proportional N1. EB2 is directly proportional N2. ஓகேவா? ஏன்னா ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஸோ இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம், இதை ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 1 divided by 2.
ஸோ அப்போ என்ன வரும், EB1 divided by EB2 is equal to N1 by N2. எனக்கு இதில் என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா N1 வேணும். ஏன்னா என்னது நம்மளை கேட்கறது நோ லோட் ஸ்பீடு, நம்மளை கேட்கறது நோ லோட் ஸ்பீட். நான் என்ன சொன்னேன், நோ லோடுனா 1ன்னு எடுத்துக்கலான்ட்டேன், ஃபுல் லோடுனா 2. ஓகேவா, அப்போ நோ லோட் ஸ்பீடுனா என்னது N1. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தோன்னா N1 வேணும். அதேமாரி நோ லோடுனா 1 தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீ நோ லோடுன்னு கூட ஃபுல்லாக எழுதலாம். நான் சிம்பிளிஃபைடாக இருக்கணுன்றதுக்காக 1 எடுத்துக்கலாம்னு எழுதுறேன். ஓகேவா, ஸோ அப்போ நோ லோடை நான் 1ன்னு எடுத்ததுனால எனக்கு N1 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா கொஸ்டின் பாருங்க, நோ லோட் ஸ்பீட் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ N1 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ N1 ஈக்குவல் டு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ என்ன வரும், EB1 டிவைடட் பை EB2 into N2. ஸோ அப்போ நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுது N1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு, EB1 கண்டுபிடிக்கணும், EB2 கண்டுபிடிக்கணும், தென் N2. இதில் N2 கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. N2 இஸ் நத்திங் பட் ஃபுல் லோட் ஸ்பீட். ஸோ ஃபுல் லோட் ஸ்பீடு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க பாரு. அப்போ ஒன்று நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. அப்போ EB1 EB2 கண்டுபிடிச்சிட்டோன்னா இந்த சம்மு கம்ப்ளீட் ஆகிடும். ஏன்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன்னா கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அப்போ இதான் வந்துட்டு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோன்றதுனால நம்ம இதை என்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இதை போட்டுட்ருக்கோம். பட் ஆனால் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாடல் ப்ராப்ளம் வந்தாலே இந்த ஈக்குவேஷனை ஸ்ட்ரெயிட்டாக எழுதிப்பீங்க. ஸோ இதெல்லாம் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா, ஸோ அப்போ EB1 EB2 கண்டுபிடிக்கணும். ஸோ EB1 இஸ் நத்திங் பட் நோ லோட் பேக் EMF, EB2 இஸ் நத்திங் பட் ஃபுல் லோட் பேக் EMF. ஸோ அப்போ நோ லோட் ஃபுல் லோடுன்றதுனால நான் வந்துட்டு இதை 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 2 கேட்டகரி இல்லை, அதனால 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஸோ நோ லோடு ஃபுல் லோட். ஓகேவா, ஸோ நோ லோடில் என்னென்ன டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IL is equal to 3 amps. அதேமாரி ஃபுல் லோடில் IL is equal to 25 amps. நோ லோடில் லைன் கரண்ட்டு 3 amps, ஃபுல் லோடில் லைன் கரண்ட்டு 25 amps. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிவன் டேட்டா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் லோட் ஸ்பீடு இருக்குது. அப்போ நான் இதெல்லாம் N2 is equal to 1500 RPM. ஓகேவா, ஸோ அடுத்தது மீதி எல்லாம் காமன் டேட்டா, அதாவது V, RA, RSH இதெல்லாம் வந்துட்டு காமன் டேட்டா. நம்ம ஆல்ரெடி முன்னாடியே வந்து என்னது எழுதிருக்கோம்ல, இந்த V, RA, RSH இதெல்லாம் காமன் டேட்டா. இதுதான் என்னது நோ லோடு ஃபுல் லோடுன்னு டிவைட் ஆகுது. ஸோ அதை மட்டும் நான் செப்பரேட்டாக நோ லோடு ஃபுல் லோடுன்னு தனித்தனியாக எழுதிட்டேன். இப்போ எனக்கு EB1 EB2 வேணும். அதனால நான் EB ஜென்ரல் ஃபார்முலா என்னது, V minus IA RA. இப்போ எனக்கு EB1 இது நோ லோடுன்றதுனால நான் 1ன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இங்கே அதேமாரி EB2 is equal to V minus IA RA. ஸோ அப்போ EB1 வேணும்னா இந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்போனா அது V IA RA. ஸோ எல்லாம் தெரியுமான்னு பார்த்தோன்னா V கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 220 வோல்ட்டு. ஐஏன்றது ஆர்மேச்சர் கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா நம்மகிட்ட ஐஎல் தான் இருக்குது, ஐஏ இல்லை. RA ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ அது நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும், ஐஏ தெரியணும். ஓகேவா, அதனால ஐஏ இருக்கிற ஈக்குவேஷனை எழுதுறேன். ஐஏ எந்த ஈக்குவேஷனில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா IL ஈக்குவல் டு IA பிளஸ் ISH. இதுல இருந்து எனக்கு ஐஏ தானே வேணும். ஸோ ஐஏ இஸ் ஈக்குவல் டு IL மைனஸ் ISH. ஓகேவா, ஸோ அப்போ ஐஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ ஐஏ இஸ் ஈக்குவல் டு IL மைனஸ் ISH இருக்கா. ஐஎல் நம்மகிட்ட இருக்கு டேட்டா, பட் ஆனால் ISH இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ISH ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, ஸோ அகைன் ISH ஃபார்முலா. ஸோ ISH இஸ் ஈக்குவல் டு VSH divided by
RSH. ஓகேவா? ஸோ VSH divided by RSH. VSH வந்து பார்த்தீங்கன்னா ஷண்ட் வோல்டேஜ். நம்மகிட்ட வோல்டேஜ் V இருக்கு. ஓகேவா? Vயும் VSHம் சேம். ஏன் Vயும் VSHம் சேம்னா நம்மளது ஷண்ட் மோட்டார். ஷண்ட்னா அது பேரலல். ஸோ பேரலல்ல வோல்டேஜ் சேம். அப்போ Vயும் VSHம் சேம். ஸோ நம்மகிட்ட V இருக்கு. V எவ்வளோனா 220 வோல்ட். அப்போ VSHம் 220 வோல்ட் தான். RSH கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ VSH எவ்வளோனா 220 வோல்ட்டு, RSH எவ்வளோனா அகைன் அதுவும் 220 ஓம். ஓகேவா? ஸோ அப்போ ISH ஈக்குவல் டு 1 ஆம்ஸ். ஓகேவா? ISH ஈக்குவல் டு 1 ஆம்ஸ். ஸோ இது ஒரு கேம் மாதிரி தான். ஸோ நம்மளுக்கு வேண்டிய டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா என்னது? EB1 EB2. ஸோ அதனால் நான் வந்துட்டு என்ன எழுதுறேன்? ஃபஸ்ட்டு EB1 ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா எழுதுறேன். ஸோ EB1 கண்டுபிடிக்கணும்னா என்னது? V மைனஸ் IA RA. ஸோ அப்போ எனக்கு வேண்டியது EB1. EB1 வேணும்னா எனக்கு இப்போ IA தேவைப்படுது. அதனால் நான் IA ஃபார்முலா எழுதுறேன். IA கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு ISH தேவைப்படுது. அதனால் ISH ஃபார்முலா எழுதுறேன். ஓகேவா? ஸோ ISHல VSH டிவைட் பை RSH. ஸோ இங்கே தான் நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. இப்போ அப்படியே ரிவர்ஸில் வர வேண்டியதான். இந்த ISH இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா IA, இந்த IA இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா EB1, EB1 எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா N1 தெரியும். அதே மாதிரி EB2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா N1 தெரியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ISH கண்டுபிடிச்சாச்சா? அப்படியே ரிவர்ஸில் போங்க. ISH முடிச்சிட்டிங்கன்னா இப்போ IA கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ IA இஸ் ஈக்குவல் டு IL வந்துட்டு 3 மைனஸ் 1. ஸோ ஆன்சரு 2 ஆம்ஸ். ஓகேவா? ஸோ IA கண்டுபிடிச்சிட்டேன். ஏன் IA ஃபைண்ட் அவுட் பண்ண? டு ஃபைண்ட் EB1. ஸோ EB1 இஸ் ஈக்குவல் டு V220 மைனஸ் IA2 RA 0.5. ஓகேவா? RA 0.5 கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்துட்டு கால்குலேட் பண்ணிங்கன்னா 220 மைனஸ் 2 இன்ட்டு 0.5 1. ஸோ ஆன்சரு 219 வோல்ட். ஸோ EB1 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி EB2 கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் ஃபார்முலாஸ் தான். இங்கே வந்து என்னது? IA is equal to IL மைனஸ் ISH இருக்குல்ல, அதே ஃபார்முலா தான். ஸோ IA is equal to, பட் ஹியர் IL வந்து பார்த்தீங்கன்னா 25 ஆம்ஸ். ஸோ அப்போ 25 மைனஸ் 1. ஓகேவா? ஏன் வந்து நான் இங்கே 1 அப்படியே போட்டுக்கிட்டேன்? ஓகேவா? ISH இங்கே கண்டுபிடிச்ச மாதிரி நான் என்ன பண்ணுறேன்? இங்கே கண்டுபிடிக்கல. ஆனால் இங்கே இருக்கிற சேம் ISH 1 ஆம்ஸே இங்கே எடுத்து சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா VSH RSH என்னது? நோ லோட்லையும் ஃபுல் லோட்லையும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது. நோ லோட்லையும் ஃபுல் லோட்லையும் VSH RSH சேஞ்ச் ஆகாது, ISH சேஞ்ச் ஆகாது. ஸோ அதனால தான் 1 ஆம்ஸ் எடுத்து அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கிட்டேன். ஸோ IA is equal to 25 மைனஸ் 1. ஸோ அப்போ IA is equal to 24 ஆம்ஸ். ஸோ IA கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்தது என்னது? அதை எடுத்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஸோ EB2 is equal to 220 மைனஸ் IA வந்துட்டு 24 இன்ட்டு 0.5. ஸோ 220 மைனஸ் 24 இன்ட்டு 0.5னா 12 வரும். ஸோ இப்போ ஆன்சரு 208 வோல்ட். ஓகேவா? ஸோ இப்போ EB1 219, EB2 208 வோல்ட். ஸோ நம்மளுக்கு தேவையான EB1 EB2 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ EB1 EB2 கண்டுபிடிச்சிட்டோம். N2 கொஷின்லேயே இருக்கு. அப்போ ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஸோ N1 இஸ் ஈக்குவல் டு EB1 இஸ் நத்திங் பட் 219, EB2 208 இன்டூ N2 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இட் இஸ் 1500. ஸோ 1500. ஸோ இதை நம்ம கால்குலேட்டில் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 1579.32 RPM. ஸோ திஸ் இஸ் அவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? ஸோ இதோட ப்ராப்ளம் முடியுது. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எனக்கு 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. ஓகேவா? பட் ஆனால் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதை சால்வ் பண்ணால் ஜஸ்ட் 2 மினிட்ஸில் இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு மேலே டைம் எடுக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ.